நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு ஆன் த ரூல் ஆஃப் ரோடு ஏஜி கார்ட்னர். ஏஜி கார்ட்னரோட ஆன் த ரூல் ஆஃப் ரோடு இது வந்து ஒரு எஸ்ஸே, ஒரு கட்டுரை. ஏஜி கார்ட்னர் எழுதின கட்டுரை. வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் கார்ட்னர்ஸ் எஸ்ஸே ஆன் த ரூல் ஆஃப் ரோடு. அதாவது ஏஜி கார்ட்னரோட இந்த கட்டுரையிலேருந்து, ஆன் த ரூல் ஆஃப் ரோடுன்ற கட்டுரையிலேருந்து என்ன அனுமானிக்கிறாரு கார்ட்னர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் கரெக்ட் டு இன்ஃபர் தட் இன் கார்ட்னர்ஸ் எஸ்ஸே ஆன் த ரூல் ஆஃப் ரோடு, அதாவது ஆன் த ரூல் ஆஃப் ரோடுன்ற இந்த கட்டுரை, ஏஜி கார்ட்னரோட கட்டுரையிலேருந்து அவர் என்ன அனுமானிக்கிறார்னா, லிபர்ட்டி இஸ் நாட் அ பர்சனல் அஃபேர். லிபர்ட்டினா சுதந்திரம்ன்றது தனி மனித விவகாரம் கிடையாது, தனிப்பட்ட ஒரு தனி மனுஷனோட தனிப்பட்ட விவகாரம் கிடையாது, பட் சோஷியல் கான்ட்ராக்ட். அது ஒரு சமூக ஒப்பந்தம். விச் ரெக்வயர்ஸ் மியூச்சுவல் அகாமடேஷன். அதுக்கு என்ன தேவைன்னா மியூச்சுவல் அகாமடேஷன் தேவை. இது பரஸ்பர சகிப்புத்தன்மை, இந்த பரஸ்பரமாக ஒருத்தரோட அனுசரித்து போகிறது. அண்ட் கர்டைல் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். அது வந்து தனி மனுஷ சுதந்திரத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லுது. ஃபார் த சேஃப்டி ஆஃப் த பப்ளிக். பொது பாதுகாப்புக்காக தனி மனுஷ சுதந்திரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெளியில் நம்ம ஆன் த ரூல் ஆஃப் ரோடில் இருக்கும்போது தனி மனுஷ சுதந்திரம் கொஞ்சம் குறைத்து கொள்ளப்படணும். எதுக்கு? சேஃப்டிக்காக, பப்ளிக் சேஃப்டிக்காக, பொது பாதுகாப்புக்காக. செகண்ட் பாயிண்ட், an old lady refuses to walk on the pavement for the pedestrian. I'm going to walk where I like. We have got liberty now அப்படின்னு அந்த அம்மா. ஒரு வயசான அம்மா மறுக்குது, நடக்க மறுக்குது. பெடாஸ்ட்ரியன் பாதசாரிகளுக்குன்னு கட்டப்பட்ட அந்த இது இருக்கும்ல, பிளாட்ஃபார்ம், பாதை, அதில் அந்த பேவ்மெண்ட்டில் நடக்கிறதுக்கு முடியாது, அதிலெல்லாம் நடக்க முடியாது. ஐ எம் கோயிங் டு வாக் வேர் ஐ லைக். நான் எங்கே விரும்புகிறேனோ அங்கே நான் நடப்பேன் அப்படின்றது. வி ஹவ் காட் லிபர்ட்டி நவ். நமக்கு இப்போ சுதந்திரம் இருக்குது, அதனால் நம்ம விரும்பின இடத்துல எங்கே வேணால் நடந்துக்கலாம் அப்படின்றது ஷி ரிப்ளைஸ். தேர்ட் பாயிண்ட், எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடிஸ் எல்ஸஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எனிவேர். என்ன சொல்கிறார் பாருங்கள் அவர். அதாவது இப்படி எல்லாரோட வழியிலையும் குறுக்கிட்டா யாரும் எங்கேயும் போய் சென்றடைய முடியாது. யார் எங்கே போய் சென்றடையணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் சென்றடைய முடியாதுன்றாரு. இந்த அம்மா மாதிரி இஷ்டத்துக்கு நடந்தா, அந்த வயசான அம்மா நான் எங்கே வேணால் நடப்பேன், எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்கல்ல, அப்படி நடக்கும்போது எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடிஸ் எல்ஸஸ் வே. அடுத்தவங்களோட பாதையிலலாம் குறுக்கிட்டா, அடுத்தவங்களோட வழியிலலாம் குறுக்கிட்டா யாருமே எங்கேயுமே போய் சென்றடைய முடியாது. நோபடி வுட் கெட் எனிவேர். யாரும் எங்கேயும் போய் சென்றடைய முடியாதுன்றாரு. ஃபோர்த் பாயிண்ட், வென் வி ஸ்டெப் அவுட், நம்ம வெளியில் வந்தோடனே அவர் பர்சனல் லிபர்ட்டி டு ஆக்ஷன் பிகம்ஸ் குவாலிஃபைடு பை அதர் பீப்புள்ஸ் லிபர்ட்டி. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்போ வெளியில் வர்றோமோ அவர் பர்சனல் லிபர்ட்டி, நம்ம சொந்த சுதந்திரம் வந்து டு ஆக்ஷன், அதை வெளிப்படுத்தும் போது பிகம்ஸ் குவாலிஃபைடு, அது தகுதி பெறுது. எப்படி? பை அதர் பீப்புள்ஸ் லிபர்ட்டி. அடுத்தவங்களோட சுதந்திரத்தையும் அது எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம சுதந்திரம் பிரயோகிக்கப்படணும் அப்படின்றாரு. இட் பிகம்ஸ் குவாலிஃபைடு, அது நம்மளோட சுதந்திரம் தகுதி பெறுது. எப்படி தகுதி பெறுது? அடுத்தவங்களோட சுதந்திரத்தை எந்த விதத்துலையும் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் அது குவாலிஃபை ஆகுது, தகுதி பெறுது. அடுத்தவங்க சுதந்திரத்தை எந்த விதத்துலையும் பாதிப்படையக்கூடாமல் அப்படிக்கு நம்ம நடந்துக்கணும். சரி, ஃபிஃப்த் பாயிண்ட்டு, தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் நிறைய மனுஷங்க இருக்காங்க. அண்ட் ஐ ஹாவ் டு அகாமடேட் மை லிபர்ட்டி டு தேர் லிபர்ட்டிஸ். நான் வந்து அவங்களுக்கு இடமளிக்கணும். என்னோட சுதந்திரத்துக்கு எப்படி நான் வெளிப்படுத்துகிறேனோ அதே மாதிரி அவங்களோட சுதந்திரத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் இடமளிக்கணும். ஒரு உலகத்தில் வெளியில் இந்த இவ்வளோ மனுஷங்க வாழ்கிற இந்த பூமியில் அப்படிங்கிறாரு. அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட், ரீசனபிள் கன்சிடரேஷன் ஃபார் த ரைட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட். ரொம்ப முக்கியமானது. சோஷியல் கான்டாக்ட்னு சமூக நடத்தைக்கு அடித்தளம், ஃபவுண்டேஷன் அடித்தளம் எதுன்னா ரீசனபிள் கன்சிடரேஷன். இது நியாயமான பரிசீலனை வேணும். எதுக்கு? ஃபார் த ரைட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அடுத்தவங்களோட உணர்வுக்கும் உரிமைக்கும் நம்ம இது முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் ரீசனபிள் கன்சிடரேஷன். அவங்களோட நியாயமான பரிசீலனை கொடுக்கணும். அடுத்தவங்களோட உரிமைக்கும் உணர்வுக்கும் நியாயமான பரிசீலனை கொடுத்து அதை கன்சிடர் பண்ணால் தான் அதுதான் ஒரு சரியான அடித்தளம். எதுக்கு? சோஷியல் கான்டாக்டுக்கு, சமூக நடத்தைக்கான சரியான அடித்தளமாக திகழும். அடுத்து, இட் ஸ்வீட்டன்ஸ் ஆர் லைஃப்ஸ் ஜேர்னி. அது நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நல்ல இனிமையானதாக்கும். அப்படி இல்லைனாக்கா வெளியில் போனாலே ஒரு நல்ல ஒரு
கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நல்ல யார்கிட்டையும் நல்லா பழகாமல், அப்போ சண்டை தான். வெளியில் போயிட்டு வந்தாலே ஒரு முரண்பாடான கருத்தோட பிரச்சனையோடு தான் வெளியே போயிட்டு உள்ளே வரணும். அதனால் ஆன் த ரூல் ஆஃப் ரோடு, அதாவது ஒரு கட்டுப்பாடு. ரூல்னால் கட்டுப்பாடு எங்கே? ரோடில். வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்துட்டோம்னாலே சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை மதித்து நம்ம நடக்கணுன்றது தான் இந்த கேள்விக்கு பதில். இதுக்கு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பேராகிராஃபாக எழுதணும். பேராகிராஃபாக எழுதுங்க. பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பிடிஎஃப்லாம் கொடுக்கல, தயவு செஞ்சு எழுதி படிங்க. ரொம்ப ஈஸியானது. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஷினில் பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட். பாய்.